27 ஃப்ரைடே, அதாவது வளர்பிறை அப்படின்றதுனால நாங்கள் புது வீட்டுக்கு, அதாவது இன்னொரு ரெண்ட் ஹவுஸ்க்கு பால் காய்ச்சறதுக்காக இன்றைக்கி அக்கா, நான், அப்புறம் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரண்யா, அப்புறம் பசங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி வீடு பால் காய்ச்சறதுக்காக முன்னாடி நாளே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து, அதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு வந்த மீன்ஸ் வந்து இந்த பால் காய்ச்சறதுக்கு அப்புறம் சாமிக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். நான் பால் காய்ச்சாமல் எந்த திங்ஸும் வைக்கக்கூடாது அப்படின்றது ஐதீகம். எங்கள் சைட்லாம் அப்படி தான். உங்கள் சைடு எப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் வந்து அரிசி, பருப்பு, தானியம், வெல்லம், சர்க்கரை, மஞ்சள், உப்பு இதெல்லாம் வச்சு நாங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் பால் வச்சுட்டு, அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை, பிஸ்கட்ஸு, பழம் கிடைக்கல. ஸோ ஸ்கூலுக்கு விட போயிருந்தேன். டைம் பார்த்தோன்னே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ குயிக்காக வந்துட்டு பால் காய்ச்சுற வேலையை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு பாலை நல்ல நேரத்தில் பொங்க வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் வந்து எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணது சரண்யாவும் அக்காவும் தான். அக்கா பூஜை பண்ணிட்டாங்க, நான் பால் பொங்குற வேலையை பார்த்துட்டேன். விளக்கேற்றினதும் பால் பொங்க வச்சது மட்டும்தான் நான். இந்த அலங்காரம் பண்ணுறது, வீட்டுக்கு மற்றதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து சரண்யா தான் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி நாள் ரொம்ப சூப்பராக போச்சு. இனி வர ஒவ்வொரு வீடியோவிலும் புது வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க.